ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நான் ரொம்பவே நல்லாயிருக்கேன். இன்றைக்கி நம்ம ஒரு ஃபுல் டே விளாக் தாங்க பார்க்க போகிறோம். அது மட்டும் இல்லை, ப்ரீவியஸ் விளாகில் பார்த்தீங்கன்னா கிச்சன் கொஞ்சம் ஆர்கனைஸ் பண்ண போகிறேன்னு சொல்லியிருந்தேன். அதுக்கான வேலைகளும் இப்போ ஸ்டார்ட் பண்ணியாச்சு. அது வந்து இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அன்றைக்கி காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு அடை தோசை தான் ரெடி பண்ணியிருந்தேன். அதுக்கு நைட்டே ஊற வச்சுக்கிட்டேன். எப்போவுமே அடை தோசைக்கு பருப்பு வகைகள் தான் சேர்ப்பேன். அன்றைக்கி பார்த்திங்கன்னா மில்லட்ஸும் போட்டிருந்தேன். ஒவ்வொரு தடவை ஒவ்வொரு மாதிரி செய்வேன். 1 கப் குதிரைவாளி, 1 கப் வரகு, 1 கப் மட்ட அரிசி இது தனியாக எடுத்துக்கிட்டேன். பருப்பு வகைகள்லாம் தனியாக ஊற வச்சுக்கிட்டேன். ஏன்னா அரைக்கும் போது இது சீக்கிரமாக அரைஞ்சிடும். மில்லட்ஸ் வந்து அரைகிறதுக்கு லேட் ஆகும். அதனால் தனித்தனியாக தான் ஊற வைக்கணும். கடலைப்பருப்பு 1 கப், துவரம் பருப்பு 1 கப், பச்சை பயிறு 1 கப். நெக்ஸ்ட்டு கருப்பு உளுந்து 3/4 கப் எடுத்துருக்கிறேன். கருப்பு உளுந்து இல்லைனா நீங்கள் நார்மல் வெள்ளை உளுந்து கூட சேர்த்துக்கலாம். அடுத்தது 1/2 ஸ்பூன் வெந்தயம். வெந்தயம் சேர்க்கறதுல நல்லா வாசனையாக இருக்கும். அதனால தான் வெந்தயம் சேர்க்குறது. இப்போ இது ரெண்டுத்தையும் நல்லா கழுவிட்டு ஊற வச்சுக்கலாம். தனித்தனியாகவே ஊற வச்சுக்கணும். அதே மாதிரி கழுவும் போது 4-5 தடவையாவது நல்லா கழுவிட்டு அதுக்கப்புறமா ஊற வச்சுக்கோங்க. நான் ஊற வச்சுருக்கிற அளவு பார்த்திங்கன்னா ஒரு வேலைக்கு மட்டும்தான் வரும். அப்படியே இருந்தாலும் மீதி வந்து கொஞ்சம் தான் மாவு மீறும். அதனால் ஓவர் நைட் ஊற வச்சுக்கிட்டேன். நீங்கள் நிறைய ஊற வச்சுக்கிட்டிங்கன்னா ரொம்ப நேரம் ஊற வைக்காதீங்க. ஒரு 5 மணி நேரம் ஊறினாலே போதும். The next day. காலையில் எழுந்திரிச்சு வரும்போதே பார்த்திங்கன்னா ஒரே பக்திமயமாக இருந்தது. பூஜை ரூமில் லைட் எரிஞ்சிட்ருக்கு. வெளியே அம்மா உட்காந்து சாமி பாட்டு கேட்டுட்ருக்காங்க. இந்த புத்தா வந்து நாளுக்கு நாள் செடிங்க வந்து அதிகமாகிட்டே போயிட்டுருக்கு. ஆனால் இப்போ அதிகமாக இருந்தாலும் பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்குது. காலையில் இங்கே ஃபேன் போட்டு உட்காரும்போது அவ்வளோ நல்லாயிருக்கும். தினமும் காலையில் அம்மாவுக்கு இதுதான் வேலை. சாமி பாட்டு கேட்குற வேலை தான். அதில் ஏதோ அபிஷேகம் போயிட்டுருக்கு. அதை தான் உட்காந்து பார்த்துட்ருக்காங்க. நானும் பாட்டு போட்டு விட்டுட்டு தான் சமையல் பண்ணுவேன். ஆனால் எனக்கு பிடிச்ச மாதிரி பாட்டு போடுவேன். அதுவும் ஒரு 7:30க்கு மேலே தான் போடுவேன். இப்போல்லாம் என்ன ஆகுதுன்னா காலையில் வந்து சாமி பாட்டு, 7:30க்கு மேலே எனக்கு பிடிச்ச பாட்டு போட்டுட்டு வந்து வேலையை பார்த்துட்ருப்பேன். எப்பவும் போல் என்னோடய கிச்சன் காலையில் இப்படி தான் இருக்கும். இது தினமுமே ஃபாலோ பண்ணுவேன். இது நிறைய விளாக் நான் சொல்லிட்டேன். சொல்லி எனக்கே போர் அடிக்கிற மாதிரி இருக்குது. என்னால் முடியாத அன்றைக்கி மட்டும்தான் செய்ய மாட்டேன். அதுவும் இல்லாமல் ஒரு டைம் பார்த்திங்கன்னா நைட்டில் வந்து பயங்கரமாக வந்து வேக்காடு அதிகமாக இருக்கும். அந்த டைம்லேயும் கொஞ்சம் விட்டுடுவேன். ஆனால் மேக்ஸிமம் வந்து செஞ்சு முடிச்சுட்டு தான் போவேன். இந்த டைலாகும் நான் அடிக்கடி சொல்லியிருக்கிறேன்னு நினைக்கிறேன். நைட்டே அடை தோசைக்கு ஊற வச்சுருந்தேன். இப்போ நல்லா ஊறி இருக்குது. டீ எல்லாம் வச்சு குடிச்சிட்டு அதுக்கப்புறம் தான் வந்து அடைக்க போகிறேன். இதெல்லாம் தான் இப்போ நான் வந்து எடுத்து க்ளீன் பண்ணி வேறு மாதிரி ஆர்கனைஸ் பண்ண போகிறேன். பார்க்கும்போது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். எப்படிலாம் செய்ய போகிறோன்னு. ஆனால் வந்து செய்ய கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட்டாக தான் இருந்தது. முதல் வேலையை அம்மாவுக்கு வந்து கஞ்சி வச்சுட்டேன். சத்து மாவு கஞ்சி தான். அதை வச்சுட்டு எனக்கு வந்து டீ தான். சத்து மாவு கொஞ்சம் மீதி இருக்கும். ஆனால் இருந்தாலும் காலையில் ஃப்ரெஷ்ஷாக டீ குடித்தா தான் நல்லாயிருக்கும். அதனால் எனக்கு மட்டும் டீ வச்சு குடிச்சிக்கிட்டேன். பசங்களுக்கு முதலே வந்து பால் வச்சு கொடுத்தாச்சு. தேவையான அளவு கஞ்சி பவுட்ரு போட்டு முதல்ல கொஞ்சமாக தண்ணி விட்டு அதை நல்லா கட்டி இல்லாமல் கரைச்சிட்டு அதுக்கப்புறமா தாராளமாக தண்ணி சேர்த்து வேக விட்டுக்கிட்டேன். நல்லா வெந்ததுக்கப்புறமா உப்பு சேர்த்துக்கிட்டேன். சக்கரைலாம் எதுவும் கிடையாது. உப்பு சேர்த்து தான் வந்து கஞ்சி ரெடி பண்ணேன். பெரியவளுக்கு ஸ்கூலுக்கு இதை தான் கொடுத்து விடுவேன் காலையில் பிரேக்குக்கு. ஏன்னா ஈவினிங் வர 5:30 ஆகிடும். அதனால் வந்து கம்பல்சரி இது வந்து கொடுத்து விடுவேன். ஒரு நாள் பார்த்திங்கன்னா கவுனி அரிசி கஞ்சி, வரகு அரிசி இதெல்லாம் கூட சாப்பிடுவேன். என்றைக்கு அதை வைக்கிறனோ அன்றைக்கி அதை கொடுத்து விடுவேன். ஸ்கூல் ஆரம்பித்தாலே ரொட்டீனே மாறிடும். இன்னும் 1 வீக் தான் இருக்குது. ஆனால் எப்படா ஸ்கூல் ஆரம்பிப்பாங்கன்னு இருக்குது. ஏன்னா இந்த வாட்டி லீவு பார்த்திங்கன்னா எங்களுக்கு லீவு மாதிரியே இல்லை. அப்படி தான் போச்சு. பசங்களுக்குமே பார்த்திங்கன்னா ஏன்டா லீவ் விட்டாங்க, ஸ்கூல் இருந்தாலும் நல்லா இருந்திருக்குமே அப்படின்னு வந்து சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. பெரியவளுக்கு பார்த்திங்கன்னா இதுதான் ஸ்கூல் ஆனுவல் லீவ், இது லாஸ்ட் ஆனுவல் லீவ். என்ன பண்ணுறது, இதுவுமே என்ஜாய் பண்ண முடியல. அவளுக்கு இருந்ததே ஒரு 15 டேஸ் தான். ஆனால் அந்த 15 டேஸுமே பார்த்திங்கன்னா கொஞ்சம் வந்து ஸ்ட்ரெஸ்ஸாக தான் போச்சு. இப்போ அடை தோசைக்கு அரைச்சிக்கிட்டேன். மிக்ஸி ஜாரில் 1 ஸ்பூன் சோம்பு, காரத்துக்கு தேவையான காஞ்ச மிளகா, தோலோடய பூண்டு சேர்த்து அரைச்சிட்டு அதுக்கப்புறமா முதல்ல வந்து மில்லட்ஸை சேர்த்து அரைச்சி எடுத்துக்கிட்டேன். மில்லட்ஸ் மட்டும் கொஞ்சம் நைஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க. பருப்பு வந்து கொஞ்சம் குறைன்னு இருந்தால் கூட பரவாயில்ல. அப்போ தான் நல்லாயிருக்கும். அடை தோசையை மாவு அரைச்சி உடனே சுட்டோம்னா நல்லா இருக்காது. ஒரு 1 மணி நேரமாவது இருக்கணும். அதனால தான் முதல்ல மாவு அரைச்சி வச்சுட்டேன். தேவையான உப்பு சேர்த்து நல்லா கலந்து எடுத்து வச்சுட்டேன். மாவு நீங்கள் நிறைய அரைக்கிறீங்கன்னா அரைக்கும்போது ஐஸ் க்யூப் சேர்த்து அரைச்சிக்கோங்க. அப்போ தான் வந்து புளிக்காமல் இருக்கும். அதே மாதிரி மாவு அரைச்ச உடனே ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சுருங்க. என்னோடய பொண்ணு பார்த்திங்கன்னா எப்பவுமே தூங்கி எழுந்திரிச்சு வரும்போது கொஞ்சம் தூங்கு மூஞ்சியோடு தான் வருவாள். அன்றைக்கி பார்த்திங்கன்னா நல்லா ஃப்ரெஷ்ஷாக எழுந்திரிச்சு வந்தாள். என்னன்னு பார்த்தா காலையில் அவங்க அப்பா எந்திரிக்கும் போதே நீ என் கூட வந்தீங்கன்னா நான் உனக்கு இளநீர் வாங்கி கொடுப்பேன் அப்படின்னு சொல்லிட்டார். அதனால் பார்த்திங்கன்னா அவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக எழுந்திரிச்சு வந்து கூடவே கிளம்பி போயிட்டா. காலையிலேயே போய் இளநீர் குடிச்சிட்டு வீட்டுக்கு கொஞ்சம் வாங்கிட்டு வந்திருந்தாங்க.
கூடவே கொஞ்சம் நுங்கும் வாங்கிட்டு வந்திருந்தாங்க. ரொம்ப குட்டி குட்டியா இருக்கு பாருங்க. 2 கண்ணு தான் இருந்தது அதில. அதுக்கப்புறமா அதையும் வந்து வெட்டி எல்லாம் குடிச்சிட்டு இருந்தாங்க. நான் வந்து இங்கே சமையல் வேலையை பார்த்துட்டு இருந்தேன். காலையிலே வேலையை முடிச்சுட்டு, அதுக்கப்புறம் கொஞ்சம் கிளீனிங் வேலைலாம் இருக்கு இல்லையா? அதனால வேலைய ஆரம்பிச்சுட்டு தக்காளி சட்னி தான் வந்து ரெடி பண்ணியிருந்தேன். அடை தோசைக்கு தேங்காய் சட்னியை விட தக்காளி சட்னி தாங்க ரொம்ப நல்லாயிருக்கும். லஞ்சுக்கு பார்த்தீங்கன்னா, பெருக்கங்காய் குருமா தான் ரெடி பண்ணிட்டு இருந்தேன். இது வந்து ஷார்ட்ஸில வந்து போட்டாச்சு. அதுக்கும் வந்து அன்னைக்கு வந்து ஷூட் பண்ணிட்டு இருந்தேன். நெக்ஸ்ட் இப்போ ஒருத்தரா ஃப்ரெஷ்ஷப் ஆயிட்டு வர ஆரம்பிச்சுட்டாங்க. அப்படியே சைட் பை சைடு அவங்களுக்கு வந்து தோசை ஊத்தி குடுத்துட்டேன். தோசை ரொம்ப சூப்பரா வந்திருந்தது. நல்லா மொறு மொறுன்னு வந்திருந்தது. நம்ம திருப்பி போட்டும் எடுக்கலாம், அப்படியேவும் எடுக்கலாம். 2மே வந்து ரொம்பவே நல்லாயிருக்கும். நல்லா கிரிஸ்பியா வந்திருந்தது. பீர்க்கங்கா குருமாக்கு சைட் டிஷ் பார்த்தீங்கன்னா, அப்பளம் வந்து ரொம்பவே சூப்பரா இருக்கும். அதுவும் நீட் அப்பளம் தான் வந்து ரொம்ப சூப்பரா இருக்கும். அதான் அன்றைக்கி ரெடி பண்ணியிருந்தேன். ஏன்னா வந்து பொரியல் பார்த்தீங்கன்னா, பாவக்காய் தான் பொரியல் பண்ணியிருந்தேன். இந்த பீர்க்கங்கா குருமா ரெசிபி பார்த்தீங்கன்னா, ஏற்கனவே நம்ம சேனல் ஆரம்பித்து ஸ்டார்ட்டிங்லேயே நான் வந்து வீடியோ எடுத்து போட்டிருக்கேன். பழைய வீட்டில் எடுத்த வீடியோ. இப்போ வந்து ஷார்ட்ஸ்க்காக வீடியோ எடுத்து போட்டிருந்தேன். இந்த குருமா பார்த்தீங்கன்னா, நார்மல் குருமாவை விட கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாவே இருக்கும். முக்கியமா வந்து சாதத்துக்கும், இட்லி, தோசைக்கும் அவ்வளோ சூப்பரா இருக்கும். பாருங்க தோசை எப்படி நல்லா கிரிஸ்பியா வந்திருக்கு பாருங்க. நான் வந்து முதல்ல வந்து திருப்பி போட்டு எடுத்தேன். ஏன்னா ஃபர்ஸ்ட்டு தோசை இல்லையா? அதனால திருப்பி போட்டு எடுத்தேன். அதுக்கப்புறம்லாம் வந்து அப்படியே தான் எடுத்தேன். ரொம்ப நல்லா மொறு மொறுன்னு சூப்பரா வந்திருந்தது. நெக்ஸ்ட் இப்போ டைம் பார்த்தீங்கன்னா, ஒரு 11:00 இருக்கும். பிரேக்ஃபாஸ்ட், லஞ்ச் வேலையெல்லாம் முடிச்சுட்டு கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துட்டு, கிளீனிங் வேலையை ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஃபர்ஸ்ட் பாட்டில்ல இருக்கிறதெல்லாம் காலி பண்ணி எடுத்து கழுவுறதுக்கு போட்டுட்டேன். ஏன்னா இப்போவே கழுவிட்டோம்னா வெயில்ல காய வச்சிடலாம் இல்லையா? அதனால வந்து முதல் வேலையா அத தான் செஞ்சேன். இந்த ஹோல் கரம் மசாலா மட்டும் ஒரே பிளேட்லயே எடுத்து வச்சுட்டேன். ஏன்னா இது மிக்ஸ் ஆனாலும் கவலை இல்ல. அது மட்டும் இல்ல, கறி மசாலா பொடி வேற தீர்ந்து போச்சு. சரி ஓகே வேலையோட வேலையா அதையும் வந்து வறுத்து வச்சுட்டேன். நெக்ஸ்ட் இந்த பெரிய பாட்டில்ல இருக்கிறதையும் வந்து தனித்தனியா போட்டு எடுத்து வச்சுட்டேன். எல்லாமே வந்து ஃபுல்லா தான் இருக்கு. இதெல்லாம் வந்து தீர்ற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணோம்னா ரொம்ப கஷ்டம். அதனால வந்து எல்லாத்தையும் தனித்தனியா எடுத்து வச்சுட்டு, இதையும் வந்து கழுவி வச்சாச்சு. இந்த மில்லட்ஸ் பயிறு வகைகள்லாம் இந்த கிளாஸ் பாட்டில்ல போட்டு வைக்கிறதுக்கு 2 ரீசன் இருக்கு. ஒண்ணு என்னன்னு பார்த்தீங்கன்னா, பார்க்கறதுக்கு ரொம்ப அழகா இருக்கு. இன்னொன்னு இதெல்லாம் சீக்கிரமா வண்டு பிடிச்சிரும். அப்ப இத நம்ம கபோர்ட்ல வைக்கும்போது, கண்டிப்பா நம்ம ஏதாவது ஒண்ணாவது மிஸ் பண்ணிடுவோம். வண்டு பிடிச்சு வேஸ்ட் ஆயிடும். இப்ப இந்த மாதிரி ஓப்பன்ல இருக்கும்போது நம்ம கண் பார்வையிலே இருக்குது இல்லையா? அதனால எதையும் நம்ம மிஸ் பண்ண மாட்டோம். அப்படி ஏதாவது இருக்கிற மாதிரி இருந்தாலும், அத டக்குன்னு எடுத்து கிளீன் பண்ணி வச்சுருவேன். அதே மாதிரி வாங்குறதும் பார்த்தீங்கன்னா, எக்ஸ்ட்ரா வாங்கி ஸ்டோர் ரூம்லலாம் வைக்க மாட்டேன். அந்த மாசத்துக்கு என்ன தேவையோ அத மட்டும் தான் வாங்குவேன். இந்த மாதிரி மில்லட்ஸ் வகைகள்லாம் எது எப்ப காலியாகுதோ அந்த டைம்ல வாங்கிக்குவேன். நான் எப்பவுமே மளிகை சாமான்லயே ஸ்டாக்ல இருக்கிற பொருள்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சிலது மட்டும் தான் இருக்கும். அதுவும் முக்கியமா வந்து வீட்ல தீரக்கூடாத பொருள்னு பார்த்தீங்கன்னா, உப்பு, மஞ்சள் தூள், கடுகு. இது மட்டும் எப்பவுமே வீட்ல இருக்கணும். அதனால அது மட்டும் எப்பவுமே ஸ்டாக்ல இருக்கும். மத்த பொருட்கள்லாம் பார்த்தீங்கன்னா, அந்த மாசத்துக்கு தேவையானது இருக்கும். அதுலயும் நம்மகிட்ட எக்ஸ்ட்ரா இருக்கு அப்படின்னா, அடுத்த மாசம் மளிகை சாமான்ல அத வாங்க மாட்டேன். அப்படிதான் எப்பவுமே நான் வாங்குறது உண்டு. அதே மாதிரி மளிகை சாமான் வாங்குறதோ, இந்த டேட்ல, இந்த டைம்ல தான் வாங்கணும் அப்படிலாம் கிடையாது. எப்போ நெறைய பொருட்கள் தீர்ந்து போதோ, அந்த டைம்ல லிஸ்ட்டு போட்டு வாங்கிடுவேன். அந்த மாதிரி நம்மளுக்கு வாங்கும்போது பழைய ஸ்டாக் எதுவுமே நம்மளுக்கு வீட்ல இருக்காது. எப்பவுமே நம்ம ஃப்ரெஷ்ஷா வாங்குற மாதிரி தான் இருக்கும். இந்த கிளீனிங் வேலையிலேயே முதல் வேலையா இந்த பாட்டில்ஸ்லாம் கழுவி வெயில்ல எடுத்து வச்சுட்டு, அதுக்கப்புறம் கொஞ்சம் சாதம் வடிக்கிற வேலை இருந்தது. அதையும் முடிச்சுட்டு, கொஞ்சம் வெளியவும் பாத்திரம் இருந்தது. அதையும் தேய்ச்சுட்டு, இந்த வேலையெல்லாம் முடிக்கிறதுக்குள்ள பார்த்தீங்கன்னா, இந்த பாட்டில்ஸ் வந்து நல்லா ட்ரையாவும் ஆயிடுச்சு. சின்ன பாட்டில்ல மட்டும் ஸ்டோர் பண்ணி எடுத்து வச்சுட்டேன். பெரிய பாட்டில்ஸ்லாம் வந்து அப்படியே தான் வச்சிருக்கிறேன். இந்த பாட்டிலெல்லாம் பார்த்தீங்கன்னா, கடுகு, வெந்தயம், ஹோல் கரம் மசாலா இதெல்லாம் தான் போட்டு வச்சிருக்கிறேன். கொஞ்சம் புதுசாவும் பிரித்து வந்து போட்டுட்டேன். அந்த அடி தூள் இருந்தது இல்லையா? அது கூட வந்து இன்னுமே கொஞ்சம் சேர்த்து போட்டு கறி மசாலா பொடிக்கு வறுத்து வச்சாச்சு. இப்ப இது சூப்பரா வறுத்து வச்சாச்சு. வீடே நல்லா கமகமன்னு வாசனையா இருந்தது. நெக்ஸ்ட்டு இப்ப இதெல்லாம் எடுத்து வந்து கிளீன் பண்ண ஆரம்பிச்சுட்டேன்.
இந்த உப்பு ஜாடிலாம் கூட மாற்றி வச்சுட்டு அதையும் கழுவி வச்சுட்டேன். ஒன்று ஒன்றா செய்கிறதுக்கு கரெக்டாக இருந்தது. முதலே சொன்ன மாதிரி தாங்க, ஆரம்பிக்கும்போது என்னமோ எப்படிடா இதை ஆரம்பித்து எப்படி முடிக்கிறதுன்னு தோணுச்சு. ஒரு வழியாக வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறேன். க்ளீனிங் வேலையை முடிச்சுட்டேன். இது எப்படி நம்ம அரேஞ்ச் பண்ணுறது அப்படின்றது கொஞ்சம் குழப்பமாகவே தான் இருந்தது. இந்த ரேக்லாம் கூட கழுவி எடுத்து வச்சுட்டேன். இந்த உட்டன் மட்டும் வந்து கழுவிட்டு உடனே தொடச்சி எடுத்து வச்சுட்டேன். ஏன்னா அந்த உட்டில் வந்து தண்ணி ஊறிடும் இல்லையா, அதனால் துணி போட்டு தொடச்சி எடுத்து வச்சுட்டேன். பாட்டில்ஸ்லாம் கூட நல்லா ட்ரை ஆகிடுச்சு, அதையும் போட்டு ரெடியாக வச்சுட்டேன். இப்போதைக்கு கிச்சன் இப்படி தான் இருக்குது. இதெல்லாம் தொடச்சி எடுத்துகிட்டு அரேஞ்ச் பண்ணலான்னு இருக்கிறேன். ட்ரில்லிங் போடுற வேறு இருக்குது. அது அவங்க அப்பா வந்து தான் பண்ணணும். அது பண்ணும்போது மறுபடியும் கண்டிப்பாக தூஸ் ஆகும். அதனால் இப்போ வந்து சும்மா அரேஞ்ச் பண்ணி பார்க்கலான்னு அந்த இடத்த எடுத்து வச்சுட்டு இருந்தேன். இப்போதைக்கு ஒரு சில பொருட்களை வச்சு இப்படி தான் வந்து அரேஞ்ச் பண்ணியிருக்கிறேன். இன்னும் வந்து ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணலை. இன்னும் ட்ரில்லிங் போடுற வேறு இருக்குது. கண்டிப்பாக வந்து மறுபடியும் தூஸ் ஆகும். அதனால் சும்மா அரேஞ்ச் பண்ணி பார்த்தேன். இப்போ நீங்கள் பார்க்குற மாதிரி ஃபுல் ஆர்கனைசேஷனில் இந்த மாதிரி இருக்காது. அப்படியே டோட்டலாக சேஞ்ச் ஆகிடுச்சு. அது உங்களுக்கு நெக்ஸ்ட் வீடியோவில் வரும். கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் பாருங்கள். இந்த விலாகோட எண்டுக்கு வந்தாச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இனி வரப்போகிற வீடியோவில் ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைபும் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் நான் உங்களை மீட் பண்ணுறேன். பாய்.